கோவை பிரேஷிதா கம்யூனிகேஷன்ஸ் தர்மபுரி கார்மேல் தியான மையத்தோடு இணைந்து இறை மக்களுக்காக வழங்கும் நற்செய்தி முரசம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன். யாராவது தாகமாக இருந்தால் அவன் என்னிடம் வந்து பருகட்டும் என்று முடிந்து என்னை அரவணைக்க ஆசீர்வதிக்க வழிநடத்த காத்திருக்கின்ற அன்பு இயேசுவே, உம்மை நான் முழுமனதோடு ஆராதிக்கின்றேன், புகழ்கின்றேன். எனது உயிரும் எதிர்நோக்கும் ஆறுதலும் உயிர் நண்பனுமாகிய இயேசுவே, உமது தூய பிரசன்னம் வழியாக எனது கஷ்டங்கள், கவலைகள், சோதனைகள், சோர்வுகள் என்னை விட்டு விலகட்டும். இத்துன்ப உலகில் பலவிதமான ஜப விண்ணப்பங்களோடு உம்மை அணுகி வருகின்ற எனது ஜப கருத்துக்களை நிறைவேற்றித்தாரும். என் இதய இல்லத்தில் வீற்றிருக்கின்ற என் அன்பு மீட்பரே, என்னை ஆட்சி செய்தருளும். ஓ அன்பு தெய்வமே, மனபாரத்தோடு உம்மை அணுகி வருகின்ற என் குற்றங்களை மன்னியும். என் குறைகளில், பலவீனங்களில் வல்லமையாக வாரும். உலகம் முடியும் வரையிலும் உங்களோடு இருப்பேன் என்று மொழிந்தீரே. ஓ இயேசுவே, எனது வாழ்க்கை பயணத்தில் உமது வார்த்தையினால் என் இதயத்தை பற்றி எரிய செய்யும். உமது தூய உடலாலும் இரத்தத்தாலும் எனக்கு திடனளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இன்று ஜனவரி திங்கள் 17ஆம் நாள், பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 35 42 முடிய. யோவான் தம் சீடர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேப்பா எனப்படுவாய் என்றார். கேப்பா என்றால் பாறை என்பது பொருள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு வித்தியாசமான செய்தியை நம்மிடம் கூறுகின்றது. என்ன தேடுகிறீர்கள் என்ற இயேசுவின் கேள்விக்கு மறு கேள்வியாக சீடர்கள் பதிலளிக்கிறார்கள். ரஃபி, நீர் எங்கே தங்கியிருக்கின்றீர்? இயேசுவே உண்மையான மெசியா என்று தெரிய வந்ததும் சீடர்கள் ஒரு முடிவெடுத்திருந்தார்கள். அவரை பார்க்க வேண்டும், அவரோடு தங்க வேண்டும் என்று. அன்பார்ந்தவர்களே, உலகமே காத்திருந்தது மெசியாவுக்காகத்தான். சீடர்கள் இயேசுவை கண்டார்கள், அவரோடு தங்கினார்கள். மெசியாவை கண்டவர்களும் அவரை அனுபவித்தவர்களும்
அமைதியாக இருக்க முடியாது. எப்படியாவது தாங்கள் அனுபவித்ததும் உணர்ந்ததும் அறிந்ததும் பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுவார்கள். இங்கு அந்திரேயா செய்ததும் அதுதான். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள்தான் நாம் ஒவ்வொருவரும். உண்மையிலேயே இந்த அனுபவத்தை நாம் எத்தனை மக்களிடம் பகிர்ந்திருக்கின்றோம்? பல நேரங்களில் இதை வெளிப்படையாக சொல்வதற்கு வெட்கப்படுவதும் கூச்சப்படுவதும் உண்டு. இயேசுவே என் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுகின்றவர்களாக நாம் மாறுவோம். ஆமேன். வழி விளக்காம் இயேசுவே, வழி காட்டும் இயேசுவே, இயேசுவே இயேசுவே, என்னில் வாரும் இயேசுவே, இயேசுவே இயேசுவே, என்னில் வாரும் இயேசுவே. வழி விளக்காம் இயேசுவே, வழி காட்டும் இயேசுவே, இயேசுவே இயேசுவே, என்னில் வாரும் இயேசுவே, இயேசுவே இயேசுவே, என்னில் வாரும் இயேசுவே. அன்பு தெய்வமே, இன்றைய நாளை உன் கரங்களில் அர்ப்பணிக்கின்றேன். என் சிந்தனைகள், வார்த்தைகள், அனைத்து செயல்களையும் அர்ப்பணிக்கின்றேன். என் முயற்சிகளில் எனக்கு வெற்றியை தாரும். தோல்விகளையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை தாரும். அன்பு இயேசுவே, இப்பொழுது எல்லா குடும்பங்களையும் உம் திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன். குறிப்பாக நோயால் அவதிப்படுகின்றவர்கள், வேலை வாய்ப்புக்காக வேண்டுகிறவர்கள், கடன் நெருக்கடியால் வாடுகிறவர்கள், பொருளாதார தேவைகளுக்காக வேண்டுகின்றவர்கள், திருமணம் நடக்கவும் குழந்தை வரம் வேண்டியும் உம்மை தேடுகிறவர்கள், குடும்ப சமாதானத்திற்காக வேண்டுகின்றவர்கள் என அனைவரது தேவைகளையும் உம் திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன். இயேசுவே ஆண்டவரே, உமது கல்வாரி திருச்சிலுவையிலிருந்து ஒழுகிய திருரத்த துளிகளால் எங்கள் குடும்பங்களை தூய்மைப்படுத்தும். அப்பா தந்தையே, இயேசு கிறிஸ்துவின் திருக்காயங்களுக்குள்ளே எங்கள் குடும்பங்களை காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றேன். ஆபேலின் காணிக்கை போலவும் ஆபிரகாமின் பலி போலவும் எங்கள் குடும்பங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென். புனித சாவரா அடிகளாரின் அருள்மொழி. தவறாமல் நல்ல புத்தகங்களை வாசித்து அதை பற்றி ஆழ்ந்து சிந்திப்பது மனதை ஒளிமயமாக மாற்றிவிடும். இறை மக்களே, இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய குடும்பத்தையும் குடும்பத்தினரையும் தெய்வீக கரங்களில் அர்ப்பணித்து நாம் ஆண்டவரை ஸ்துதிப்போமா? இந்த உலகம் முழுவதற்குமாக நாம் ஜெபிப்போமா? ஸ்துதித்து கொண்டிருக்கும் பொழுதே பலவிதமான விடுதலைகள் நம்மிலும் நம் குடும்பத்திலும் தேசத்திலும் உருவாகுவதற்காக ஜெபிப்போமா? திருப்பாடல் 23 படி ஆண்டவர் நம் ஆயன், அந்த ஆயின் இடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஒன்று சேர்ந்து நாம் ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து நாம் ஸ்துதிப்போமா? நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள், தாத்தா பாட்டிகள் அத்தனை பேரை ஒப்பு கொடுத்த தெய்வம் எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று ஸ்துதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா வேதனைகள் நீங்கட்டும், எல்லா நெருக்கடிகள் நீங்கட்டும், எல்லா துன்ப துயரங்கள் விலகட்டும், பொருளாதார கஷ்டங்கள் விலகட்டும், சண்டை சச்சரவுகள் விலகட்டும்,
കുടുംബത്തിൽ ഐക്യവും സമാധാനവും ഉരുവാകട്ടും. സ്തുതിപ്പാം. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. ഓ ദൈവമേ, തിരുപ്പാടൽ 91 படி உமது தூதர்களை அனுப்பும் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. போகும்பொழுதும் வரும்பொழுதும் உமது பாதுகாப்பு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தூய இரத்த கோட்டைக்குள்ள எங்களை பாதுகாத்தருளும். திருச்சிலுவையின் பாதுகாப்பு எங்களுக்கு தாரும் ஆண்டவருடைய இறைவார்த்தையின் அபிஷேகம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லா விதமான கஷ்டங்களும் துன்ப துயரங்களும் நீங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தகார சக்திகள் விலகட்டும், அசுத்தாவிகள் விலகட்டும், செய்வன கட்டுகள் உடைந்து போகட்டும். பில்லிசூனிய பாதிப்புகளில் எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. எல்லா விதமான அவலங்கள், நஷ்டங்கள், துன்ப துயரங்கள் நீங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறுதலின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக இன்று அமையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வமே, உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு மகனும் மகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா ஜெப விண்ணப்பங்களும், எல்லா கருத்துக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாய் திருச்சபையோடு இணைந்து, திரு தந்தையோடு இணைந்து, ஆயர்களோடும் குருக்களோடும் இணைந்து ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் ஒளியின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். யாருமே துணையின்றி வாழ்ந்திடும் போதும், எல்லாரும் எதிரி போல் நினைக்கும் போதும், யாருமே துணையின்றி வாழ்ந்திடும் போதும், எல்லாரும் எதிரி போல் நினைக்கும் போதும், அன்பனாய் நண்பனாய் வாரும் இயேசுவே, அன்பனாய் நண்பனாய் வாரும் இயேசுவே, வழி விளக்காம் இயேசுவே, வழி காட்டும் இயேசுவே. இருள் மூடும் வழிகளில் நான் செல்லும் போதும், திசை தேடி அங்கும் இங்கும் அலையும் போதும், இருள் மூடும் வழிகளில் நான் செல்லும் போதும், திசை தேடி அங்கும் இங்கும் அலையும் போதும், ஒளியாய் வழியாய் வாரும் இயேசுவே, ஒளியாய் வழியாய் வாரும் இயேசுவே, வழி விளக்காம் இயேசுவே, வழி காட்டும் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே,
வாரும் இயேசுவே, 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 என்னில் வாரும் இயேசுவே, வழிவிளக்காம் இயேசுவே, வழி காட்டும் இயேசுவே, 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 என்னில் வாரும் இயேசுவே, 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 என்னில் வாரும் இயேசுவே, வழிவிளக்காம் இயேசுவே, வழி காட்டும் இயேசுவே, வழிவிளக்காம் இயேசுவே.